ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செவ்வாய்க்கிழமை காலையில் வந்து இட்லியும் தக்காளி கத்திரிக்காயும் போட்டு பஜ்ஜி. அப்புறம் தீக்ஷித் ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து சாப்பாடே வச்சுட்டேன். இட்லி தான் கொண்டு போகிறேன்னா நான் தான் வேண்டான்ட்டு சாப்பாடே வச்சு கொடுத்துட்டேன். நேற்றுக்கு உடம்பு சரியில்லையா, இப்போ வெயில் அதிகமாகிடுச்சா, இட்லியெல்லாம் சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும். சரி தயிர் சாப்பாடே கொண்டு போய்க்கிட்டுன்ட்டு கொடுத்துட்டேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து பேன் கேக் செஞ்சுருந்தேன். அவனை ஸ்கூலுக்கு விட்டு வந்தவுடனே பேன் கேக் சாப்பிட்டுக்கிறாரு வருங்க. இவர் பேன் கேக் சாப்பிட்றதுக்கு விளையாடுறதுக்கு இந்த வெயிட்டெல்லாம் வேணுமாமா. அப்புறம் அதெல்லாம் எடுத்து கொடுத்தேன். சாப்பிட்டே விளையாண்டுட்டு இருந்தான். காலையிலேயே பாவக்காயெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டேன், மத்தியானத்துக்கு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் லேட் ஆகிடுச்சு தீக்ஷித்துக்கு, சரி மறுபடியும் செஞ்சுக்கலான்ட்டு அப்படியே வச்சுட்டேன். ஹஸ்பண்டோட ஷூ வேறு லைட்டாக பிஞ்சிருந்துச்சு. போன வாரமே ஃப்ரெண்டு கூட வாங்க போனார், அங்கே இல்லையாம்மா பொள்ளாச்சியில் வந்துட்டார். ஆர்டர் போடுறேன்னு சொன்னார், மறுபடியும் போடல. அவங்களே வாங்கி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம கடையில். சரி போய் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு போடல. இப்போதைக்கு லைட்டாக பிஞ்சுக்கு ஒட்டிக்கலான்ட்டு அனம்பேண்டை போட்டு ஒட்டினார். மதியானத்துக்கு பாவக்காய் பொரியல், ரசம், சாப்பாடு. இன்றைக்கி காலையிலேருந்து ஹஸ்பண்டுக்கு இதான் வேலை, எங்கள் ஃபோட்டோவை எடிட் பண்ணுறது. ஜெமினி, ஜாட்ஜிபிடி இது ரெண்டுலேயும் போட்டு எடிட் பண்ணிகிட்டு இருந்தார். இவங்க ஆஃபீஸில் வந்து கோட் போட்ட மாதிரி ஒரு ஃபோட்டோ கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து இவரோட ஃபோட்டோவை எடிட் பண்ணி எனக்கு அனுப்பியிருந்தார். அது நல்லா இருந்துச்சு. அதனால் எங்கள் ஃபோட்டோவை எடிட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் 2 பேரும் நின்று எடுத்த ஃபோட்டோவை எடிட் பண்ணிகிட்டு இருந்தார். நல்லா இருந்துச்சு இந்த ஃபோட்டோ. ஆனால் இதில் என்னோடய வெள்ளை முடி அப்படியே தெரிஞ்சு. அதுக்கு உங்கள் அப்பா இங்கே வேறு கிளவி மாதிரி இருக்குதுன்னு சொன்னாட்டி செலியனும் கிளவி இது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டுக்கிறான். பாருங்கள், கோட் போட்ட மாதிரி. நானும் ஆஃபீஸ் போகிற மாதிரி கோட் போட்டு எடுத்தாச்சு. இதில் ஒவ்வொன்றும் வந்து நம்ம ஃபேஸ் அப்படியே இருக்குது, ஒவ்வொன்றும் ஃபேஸே மாறிடுது. இதில் பாருங்கள், என் ஃபேஸ் மாறிடுச்சு. இவர் உடனே இந்த ஃபோட்டோ உங்கள் அம்மாவுக்கு அனுப்பிச்சுடு, என்ன சொல்லுன்னு பார்க்கலாம். என்னவாப்பா இப்படி மாறிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க வேறு அப்படின்னாரு. எங்கள் அம்மா கன்ஃபார்ம் அப்படி தான் சொல்லுவாங்க. நைட்டுக்கு ஆஃபீஸ்க்கு வந்து பாவக்காய் வத்த புளி சாப்பாடு செஞ்சாச்சு. ஊர்லேருந்து மிளகாயெல்லாம் கொண்டு வந்தோம்ல, அது காலையில் காய போட்டிருந்தேன். நல்லா காய வச்சு நல்ல மிளகாயெல்லாம் பொறிக்க எடுத்துகிட்டு அந்த பிஞ்சு மிளகாயெல்லாம் காஞ்சது இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது மிளகுடிக்கு தான் அரைச்சிக்கலான்ட்டு அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சேன். இங்கே ஏற்கனவே வர மிளகாய், நீட்ட மிளகாய் வாங்கி வச்சுருக்குறோம். 3 டைப் ஆஃப் மிளகாய் இருக்குது.